குறிப்பாக நான் அந்த மூன்றில் ஒரு பகுதி என்று சொன்னது என்டர்பிரனர், அதாவது ஜப்பானிலே சுய தொழில் ஆரம்பிக்கின்றவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் இப்போது பெண்களாக இருக்கின்றார்கள். இது இந்த வருடத்திலே செய்யப்பட்ட ஆய்வினுடைய ஒரு வெளிப்பாடு. என்டர்பிரனர் என்கின்ற விடயம் சுய தொழில். அது நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸை நீங்கள் தொடங்கலாம். அந்த என்டர்பிரனர் என்கின்ற ஒரு விடயத்தை ஜப்பான் முன்னிறுத்தி சொல்கிறது. இப்போது சீனாவும் அதை முன்னிறுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதில் அதிகமான பங்களிப்பு பெண்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கே பெண்கள் தலைமைத்துவம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த என்டர்பிரனர் துறையிலே நீங்களும் முயற்சி பெற வேண்டும், நீங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே மெஹந்தி டிசைனிங், அதே நேரம் பிரைடல் ட்ரெஸ்ஸிங், இப்படியான பல கற்கையினர்கள் உங்களுக்காக இந்த மீடியா காலேஜிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு குழுவினருக்கான விருது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த மேடையில் இடம்பெற இருக்கிறது. அந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக ABIQ மீடியா காலேஜினுடைய CEO ஷாக்கீர் அவர்களையும், அதே நேரம் எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் அஜீமா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கான கௌரவம் அடுத்து வழங்கப்பட இருக்கிறது. அந்த கௌரவத்தை இப்போது ABIQ மீடியா காலேஜ் இங்கே வந்திருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்றவர்களுக்கான அந்த கௌரவம் ABIQ மீடியா காலேஜினுடைய CEO ஷாக்கிர் அவர்களையும், அதே நேரம் மேனேஜிங் டைரக்டர் எங்களுடைய அஜீமா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக விருதினை பெறுவதற்காக MUM ஷாஜஹான் அதிபர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக தாரா குடிவிலு மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் KBM நியாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நினைவு சின்னத்தை பெறுவதற்காக மிஸ்டர் சிவகாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புளிச்சாங்குளம் பகுதியினுடைய கிராம சேவகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் சுபா அவர்களை அழைக்கின்றோம். அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சுபா. மிஸ்டர் சிவகாந்த் புளிச்சாங்குளம் பகுதியினுடைய கிராம சேவக உத்தியோகத்தர், அவருக்கான கௌரவம் இப்போது வழங்கப்படுகிறது. மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அரசு உத்தியோகத்தர்கள். சிவகாந்தை தொடர்ந்து அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தர் சுபா அவர்களுக்கான கௌரவம். இந்த கௌரவத்தை வழங்கிய ABIQ மீடியா காலேஜினுடைய CEO மற்றும் MD ஆகியோருக்கு இந்த வழியில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இந்த மேடையிலே ஒரு நடனம் இடம்பெற இருக்கிறது. அல் இனாமியா பாடல் பாடசாலையினுடைய மாணவிகள் வழங்குகின்ற சிறப்பு நடனம் அடுத்து இடம்பெற இருக்கிறது. எனவே அல் இனாமியா பாடல் பாடசாலையினுடைய மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். நடனத்தை வழங்குவதற்காக ரிஃபா மரியம், அதே நேரம் நவிஷ்கா, அஸ்ஃபா, ரிமா, இம்னா, ஜாரா ஹானி, அப்துல் ஹாதி, நஜீப், அதே நேரம் தனயன், அஃப்லால், ரிஃப்கி, யஹியா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம்.